என்னண்ணே எங்க போற இடத்துலலாம் சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. அது போற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய் சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாதிரி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும், ஏன்னா குரல் அவரது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால், அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்புல. அது என்னோட ஆட்டிடியூட், நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல. அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். சுந்தரபாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல அது வருது, ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டாரு டேரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார்னு பார்க்குறேன். அப்பா இது நம்மகிட்ட இருந்து அவன் எடுத்திருக்கான் போல்கான்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆயிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க, அது அவங்களோட இதாயிரும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்லை கரெக்டு தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சிங்கிள் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்லை உண்மையிலே மாமா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல டப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப எப்படி புகழ் இப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் என்னண்ணே எங்கே போகிற இடத்துலலாம் சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. அது போகிற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன், அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவரை எழுப்பி கூப்பிட்டு போய் சிரியா வரமாட்டேங்குதியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பா மாதிரி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும், நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும், ஏன்னா குரல் அவரது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால், அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்புல. அது என்னோட ஆட்டிடியூட், நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல. அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். சுந்தரபாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல அது வருது, ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டாரு டேரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார்னு பார்க்குறேன். அப்பா இது நம்மகிட்ட இருந்து அவன் எடுத்திருக்கான் போல்கான்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆயிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க, அது அவங்களோட இதாயிரும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது.